மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மிடில் ஈஸ்ட் வார், ஒடிசி, நரேகா இதை பற்றினெல்லாம் சேர்ந்த முக்கியமான நியூஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கு. நியூஸுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், battered Iran attacks oil infra targets in West Asia. India has 25 days of crude stock. இஷ்யூ என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்ட்னா தொடர்ந்து அட்டாக் நடக்கிறது தான் பேட்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ ஈரான் ஒரு சைடு, யூஎஸ் இஸ்ரேல் ஒரு சைடு, இந்த மாதிரியான வார் வந்து மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அதுல ஈரான் டார்கெட்டை எதை அட்டாக் பண்றாங்கன்னா, யூஎஸோட பேஸ் அண்ட் ஆயில் ரிஃபைனரிஸை அட்டாக் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் ஆயில் ரிஃபைனரி ஆயில் ஃப்ளோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா மேஜரா நிறைய எக்கானமிஸ் பாதிக்கப்படும். அதுல ஒன் ஆஃப் த மேஜர் வந்து இந்தியன் எக்கானமி. ஏன்னா we are 90% டிபெண்டன்ட் ஆன் இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில் தான். அதுல ரஷ்யாவில இருந்து வர்ற ஆயில் வந்து நம்ம குறைச்சாச்சு. இப்போ சோலா நம்ம அதிகப்படியா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான். ஸோ மேஜரா யுஏஇ, சவுதி இங்க இருந்தா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஈரான் இது வந்து இதுதான் இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஈரான் இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டையும் பிளாக் பண்றாங்க. இங்க இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸையும் அட்டாக் பண்றாங்க. ஸோ குவைத், பஹ்ரைன், ஓமன் இங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க. ஸோ நம்ம கிட்ட எவ்வளவு ஆயில் ரிசர்வ் இருக்குன்னு நம்ம இப்ப பார்த்து வச்சுக்கணும். இதுதான் இப்ப நியூஸோட பேக்ரவுண்ட். ஸோ பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி சொல்றாங்க we have 50 days of oil reserves சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாரோட கண்டிஷன், டே 4th ஆஃப் த வார், தொடர்ந்து 4வது நாள் இஸ்ரேலோட பிரைம் ஆபீஸ் அட்டாக் பண்ணிட்டோம்னு ஈரான் கிளைம் பண்றாங்க. ஈரான்ல இருக்கிற ஹெட், ஈரானோட பிரைம் ஹெட் அவரை அட்டாக் பண்ணி அவரும் டெத் ஆயிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனா 4வது நாள்ல வார் நடந்துட்டு இருக்கு. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹிட். ஸோ கத்தார்ல இருக்கிற எல்என்ஜி, லிக்விட் நேச்சுரல் கேஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஃபியூயல் ரிசர்வ்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுல ஈரான் வந்து தீவிரம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வைடன்ஸ் த ஃப்ரண்ட், இஸ்ரேல் பம்பார்ட்ஸ். ஸோ இஸ்ரேல் ஈரான் மீது மட்டும் அல்லாம இஸ்ரேலோட அட்ஜசன்ட் நாடான லெபனான்ல ஹிஸ்புல்லாஸ் இருக்காங்க. ஹிஸ்புல்லாஸ்னா லெபனானோட லோக்கல் டெரர் அவுட்ஃபிட்ஸ். ஸோ தே ஆர் டார்கெட்டிங் த ஹிஸ்புல்லாஸ் இந்த, ஏன்னா அந்த ஹிஸ்புல்லாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஈரானுக்காக. ஸோ வார் வந்து இன்டென்சிஃபை ஆயிட்டே இருக்கு. இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ அவுட் த மிடில் ஈஸ்ட் அண்ட் இட் மே ஸ்ப்ரெட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆல்சோ. ஏன்னா இங்கிலாந்துல இருந்து சப்போர்ட் கூட்டியிருக்காங்க. பிளஸ் ரஷ்யா, சைனாவும் ஒரு நாட்டோட சாவரனிட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா நாங்க உள்ள வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் a situation of the spreading of this violence. It might lead to the third world war also. ஸோ நம்மளோட on behalf of India's என்ன பிரச்சனை அப்படிங்கன்னா மேஜரா ஆயில் தான். ஸோ அவர் கவர்மெண்ட் said we have 25 days of crude oil. ஸோ இந்த ரிசர்வ் எப்படி இருக்கு அப்படின்னா 25 days of crude oil மட்டும். ஸோ இந்த crude oil இருந்து பெட்ரோல், டீசல், கெரோசின், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் அவுட்புட்டா வெளியே கொண்டு வரும். அது இல்லாம 25 days பெட்ரோல், டீசல் இருக்கு. அப்ப குமுலேட்டிவா 50 நாளைக்கு எந்த ஒரு ஃபியூயல் பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல நான் டிஸ்ட்ரப்டிவ் ஃப்ளோ ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் ஆயில் சோர்ஸ் இருக்கணும் அப்படிங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்திருக்காங்க. ஓகேவா? அதுவும் இல்லாம எல்என்ஜி, லிக்விட் நேச்சுரல் கேஸ் 2 to 3 வீக்ஸுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி ஃப்ளோ வி ஹேவிங் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வார்னால மேஜரா ஒரு 50 டேஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஓகேவா? அண்ட் தென் we are saying 24/7 control room to monitor supply and stock of the crude oil. ஸோ அப்போ ஆயில்னால பெட்ரோல் அண்ட் டீசல், அதனாலதான் இந்தியன் எக்கானமி ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இட் மைட் லீட் டு த இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் த பெட்ரோல் அண்ட் டீசல். தட் இஸ் இன்ஃப்ளேஷன். அப்போ இன்ஃப்ளேஷன் பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் அதிகமாயிடும். அப்போ பேசிக் மெட்டீரியல்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸோட காஸ்ட் கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்கானமி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு ஜாஸ்தி.
ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த பேக்கிங் என்னன்னா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். ஸோ இந்த 50 days ரிசர்வ் அல்லாது இந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கலாம், இல்ல வார் மாதிரி டிசாஸ்டரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அஃபெக்ட் ஆகாம நமக்கு பெட்ரோல் ஃப்ளோ கிடைக்கணும், ஆயில் ஃப்ளோ கிடைக்கணும்ன்றதுக்காக உருவாக்குனது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலை, க்ரூட் ஆயில ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்த சப்போஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன் லைக் இந்த வார் சிச்சுவேஷன்ல தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஒரு பஃபர் மாதிரி, இட் வில் ஆக்ட் அஸ் அ பஃபர் டு சேஃப்கார்ட் தி ஆயில் பிரைஸ். ஓகேவா? டியூ டு எனி நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் மேன்மேட் டிசாஸ்டர். அப்படி க்ரூட் ஆயில் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது எதுக்காக? அதை மெயின்டைன் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா? அது இல்லாம அது ஒரு கார்பரேஷன் இருக்கு, ISPL, இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இதை மெயின்டைன் பண்றது அந்த ஹெட்டிங் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா? இட்ஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். எது இந்த ISPRL அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அவார்டி தான் இந்த ISPRL. ஸோ நம்ம இந்தியாவில் எங்கெங்க இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர், சண்டிகோல், படூர் எக்ஸ்பென்ஷன். இந்த சண்டிகோல் அப்படிங்கிறது ஒடிசா, படூர் சென்னை, மங்களூர் கர்நாடகா, விசாகப்பட்டினம் ஆந்திரா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் லைன்ல இருக்கும். ஏன்னா ஷிப்மெண்ட்டுக்கு ஈஸி அண்ட் இட் வில் சோர் இன்சைட் த கிரவுண்ட் லெவல். ஒரு ராக் பேஸ்மெண்ட்ல அடியில் வச்சிருப்பாங்க. ஸோ அட்டாக் பெருசா நடந்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாத அளவுக்கு சேஃப்டியில இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம், சண்டிகோல், சென்னை, 3 ரிசர்வ் இன்சைட்ல. ஓகேவா? மங்களூர் மட்டும்தான் வெஸ்டர்ன் சைட்ல. அப்போ நமக்கு வெஸ்டர்ன் சைடு தான் வல்னரபிள். பாகிஸ்தான் இருக்கு, நிறைய ஆப்போசிஷன் கண்ட்ரிஸ் இருக்கு. நமக்கு வெஸ்டர்ன் சைடு அப்போசிஷன் வல்னரபிள் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடுல மேஜரா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோம். ஸ்டோரேஜ் டைப் அண்டர்கிரவுண்ட் ராக் கேவரன்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு மிசைல் அட்டாக் நடந்தா கூட சேதம் அடையாத அளவுக்கு ராக்கால கிரியேட் பண்ணப்பட்டது. அது இல்லாம ஸோ இப்போ இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து வரக்கூடிய இன்னும் ஒரு சில ஃபியூவலால நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு ஃபியூவல் தான் இந்த LPG, லிக்வைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ இது ஆக்சுவலா இந்த LPG இட்ஸ் மிக்சர் ஆஃப் பூட்டேன் அண்ட் ப்ரோபேன். இந்த பூட்டேன் எதுக்கு அப்படின்னா இப்போ LPG கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்மெல் வருது இல்லையா, அந்த ஸ்மெல் வருது இந்த பூட்டேன்னால தான். ஸோ இந்த கேஸும் நமக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக வாய்ப்பு இருக்கு இந்த க்ரூட் ஆயில், அதாச்சும் ஆயில் நமக்கு இம்போர்ட் ஆகலைன்னா. அது எல்என்ஜி அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்ல பூமியை புழக்கிறது மூலமா உள்ள இருந்து வர்றது மீத்தேன், அதுல இருந்து கிரியேட் ஆகிறது எல்என்ஜி. ஓகேவா? ஸோ இந்த இதுவும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கிறது வழிவகுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நரேகா ஒர்க்கர்ஸ் பிளாக் கிளிச்சஸ் இன் மானிட்டரிங் ஆப். ஸோ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், ஸோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இதுல அப்டேஷன் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு மானிட்டரிங் ஆப் கொண்டு வந்தாங்க. அந்த மானிட்டரிங் ஆப்ல யார் எந்த பிளேஸ்ல இருந்து ஒர்க் பண்றாங்க, எந்த டைமிங்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஜியோ டேக்ல இருந்து ஃபேஸ் ஆப்ல இருந்து எல்லாத்தையுமே அதுல ஒருங்கிணைச்சு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நவ் தே ஆர் டர்மிங் தேர் இஸ் a technical glitch in utilizing that system அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு எங்க ராஜஸ்தான்ல. ஸோ அதை பத்தி தான் நியூஸ். நம்ம நரேகாவை பத்தி படிக்கணும், அந்த மானிட்டரி ஆப் பத்தியும் படிக்கணும். ஸோ அந்த டேட் March 1. அந்த ஆப், அந்த இஷ்யூ எதுல இருந்துன்னா நேஷனல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த மொபைல் இட்ஸ் அன் ஆப் டு கிவ் அப்டேட் அபவுட் நரேகா. இந்த ஆப்ல தான் இஷ்யூ. ஸோ ஒர்க்கர் கம்ப்ளைண்ட் அண்ட் கவர்மெண்டோட ரிப்ளை என்ன? ஒர்க்கர் கம்ப்ளைண்ட் அனேபிள் டு டவுன்லோட் மஸ்டர் ரோல். மஸ்டர் ரோல்னா ஒரு அட்டண்டன்ஸ் ஃபேக்டர் மாதிரி. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் ஃபேக்டர் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போதான் the person are termed to be presented in work or in Narega scheme. ஓகேவா? அப்போ அந்த மஸ்டர் ரோலே டெவலப் பண்ண முடியல. ஒன்னு. ரெண்டாவது ஃபேஷியல் ரெகக்னேஷன் அக்செப்ட் ஆகல. மூணாவது no response from district or state official. They are we are given many grievance but it is not redressed அப்படின்ற கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாங்க. ஒன் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்
அபிஷியல்ஸ் ரிப்போர்ட் 22 lakh ஒர்க்கர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ரெக்கார்டட். ஸோ 22 லட்சம் பேர் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இங்க டெக்னிக்கல் பிக்சர்ஸ்ல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கிளைம் பண்றாங்க. ஸோ இதுதான் சினாரியோ. ஃபேஷியல் ரெகக்னைசேஷன். ஸோ மேண்டேட்டா இதுல இஷ்யூ வந்துச்சு இல்லையா, அதனால நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் இகேஒய்சி டிரைவ் டு எலிமினேட் இன்எலிஜிபிள் பெனிஃபிஷியரி. ஸோ இந்த ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் எதுக்குன்னா, இந்த ஆள் மாறாட்டம் நடக்குது நிறைய. ஆள் வராமலே இல்ல டபுள் கவுண்டிங் மூலமா என்ன பண்றாங்கன்னா சேலரி கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்றது தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னைசேஷன். ஓகேவா? எலிமினேட் கோஸ்ட் பெனிஃபிஷியரிஸ், டிபிடி அக்யூரசி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் காசு வந்து விழும் இல்லையா சேலரி. ஸோ அந்த அதுல நடக்கிற ஃப்ராட்னஸை கட்டைல் பண்றது தான் இந்த ஃபேஷியல் ரிடக்ஷன். ஓகே, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ் 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அதை வாட்ச் பண்ற ஒரு ஆபீசர் இருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூனால the workers are become vulnerable and they are not paid because they are not registered as a enrolled worker. அப்போ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, the officer must pay for this அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது, ஆபீசர் தான் ஒர்க் பண்ணணும் பாதிக்கப்படணும்னு சொல்லி கிரிட்டிக்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஆப் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம், மொபைல் பேஸ்ட் ஆப் மானிட்டரிங் அட் நரேகா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? இந்த ஆப் லிங்க்டு வித் நரேகா 100 days வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ரூரல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், ரூரல்ல கேரண்டியா ஒர்க் 100 நாள் வித்தவுட் ஸ்கில். இப்போ புதுசா இன்ட்ரோடக்ஷன் ஆக்சுவலி பாஸ் ஆயிடுச்சு அந்த ஆக்ட், ஆனா என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகல. என்னது? விபிஜி ராம்ஜி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு நரேகா இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல, பாஸ் ஆயிடுச்சு, இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஆனா இங்க இந்த விபிஜி ராம்ஜி ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஆனா இந்த நரேகா நான் ஸ்கில் பேஸ்டு கண்டிப்பா கொடுத்தோம், ரைட் டு ஒர்க் அப்படிங்கிற பேசிஸ்ல கொடுக்கிறது. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நரேகா, ஃபர்ஸ்ட் ஜியோ டேக், டைம் ஸ்டாம்பிட் அட்டெண்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த போட்டோல இந்த டைம்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இந்த ஜியோ டேகிங்ல இந்த டைம்ல எடுத்திருக்காங்கன்றது டிஸ்பிளே ஆகும். அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். அட்டெண்டன்ஸ் ட்வைஸ் டெய்லி, ஒரு நாளைக்கு 2 முறை. ட்வைஸ் காலையில வந்து ஒர்க்கு போறாங்க அப்படின்னா வந்ததும் ஒரு அட்டெண்டன்ஸ், போகல ஒரு அட்டெண்டன்ஸ், 2 அட்டெண்டன்ஸ் போட்டே தீரணும். ஏன்னா அப்பதானே காலையில வந்துட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா காலையில வந்த உடனே ஒரு அட்டெண்டன்ஸ், போகல ஒரு அட்டெண்டன்ஸ். ரியல் டைம் அப்லோட் டு சென்ட்ரல் சர்வர்ஸ், ஆதார் லிங்க்டு, ஆதார் பேஸ்ட் லிங்க்டு. ஸோ ஆதார் அத்தன்டிகேஷன் நீடட் ஃபார் நரேகா. Third news, Uday finishes 1.2 crore biometric captures of school children. ஸோ உதய் அப்படிங்கிறது ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் மூலம் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் அந்த உதய். ஸோ இவங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு ஆதார் அத்தன்டிகேஷன், பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் ஃபுல்லா முடிச்சுட்டு தே ஆர் இன்டகிரேட்டிங் த டேட்டா வித் ஒடிசி. இந்த ஒடிசி அப்படிங்கிறது ஸ்கூல் சில்ட்ரன்ஸோட டேட்டாஸ், ஸ்கூலோட டேட்டாஸ் ஃபார் தேர் அகாடமிக் பர்பஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தேர் அகாடமிக். இதனால ரெடி பண்ணதான் இந்த ஒடிசி சிஸ்டம். ஸோ இப்போ ஆதார் இன்டகிரேட்டட் வித் ஒடிசி, இதுதான் இப்போ நியூஸ். ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். லேண்ட்மார்க் மிஷன் மோட் டிரைவ் கண்டக்டட் அக்ராஸ் இந்தியன் ஸ்கூல்ஸ் அப்டேட்டிங் ஆதார் பயோமெட்ரிக் ஃபார் ஏஜ்டு 7 to 15. ஸோ ரூல் இருக்கு, 7 to 15 இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் பயோமெட்ரிக் எடுத்து ஒடிசி கூட லிங்க் பண்றாங்க. அதான் நியூஸ். டேட்டாஸ் 1.2 crore சில்ட்ரன் அப்டேட்டட், இது வரைக்கும் அப்டேட் பண்ணது 1.2 crore. ஸ்கூல் கவர்டு வந்து 1 lakh ஸ்கூல் கவர்டு. மெஷின் டெப்ளாய்டு ஃபார் த இன்டகிரேஷன் ஆஃப் த ஒடிசி அண்ட் ஆதார். எத்தனை மிஷின்ஸ்னா 4000 plus மிஷின்ஸ் ஆர் டெப்ளாய்டு. Why biometric? ஃபர்ஸ்ட் டேட்டாஸ், ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்டோட டேட்டா, நேம், கிளாஸ், அவ எப்படி ஸ்டடி பண்றாரு, இது எல்லாத்தையும் தெரியணும். இவர் தான் அப்படிங்கிறதும் தெரியணும். அதுக்காக தான் பயோமெட்ரிக். பயோமெட்ரிக்ங்கிறது ரேகை மட்டும் இல்லாம ஐரிஸ் ஸ்கேனர் சேர்த்தது தான் பயோமெட்ரிக். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு
கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்காலர்ஷிப், காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜேஇஇ, நீட், கிளாட், கியூட்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அத்தன்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். எங்க இந்த பயோமெட்ரிக் இம்பைப்டு ஆதாரம். விடை அதோட ஸ்டேட்டஸ், லீகல் ஸ்டேட்டஸ், இட் இஸ் கிரியேட்டட் அண்டர் த ஆதார் ஆக்ட் 2016, ஓகே, எஸ்டாப்ளிஷ் இன் 2009. நல்லா பார்க்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுத்தது 2016. அந்த ஆதார் அப்படிங்கிறது 12 டிஜிட் நம்பர். இந்த ஆதார் வந்து 12 டிஜிட் நம்பர் டு ரெசிடென்ட், நாட் இந்தியன் சிட்டிசன். ஸோ ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னா he will not termed as an Indian citizen, he is termed as only a resident of India. இந்த இந்தியாவில் ரெசிடென்ட் தான். அப்போ நான் சிட்டிசன் கேன் ஆல்சோ அவைல் ஃபார் த ஆதார். ஓகேவா? கம்போசிஷன், இந்த விடையோட கம்போசிஷன், சேர்பர்சன், 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் அண்ட் சிஇஓ. இதுதான் கம்போசிஷன். எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு கமிஷனர், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 கமிஷனர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கோட கம்போசிஷன்னா ஒரு சேர்மன், 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் அண்ட் சிஇஓ. ஆதாரோட கீ ஃபீச்சர்ஸ், 12 டிஜிட் ரேண்டம் நம்பர். 12 டிஜிட் எத்தனை டிஜிட்ஸ் கூட கொஸ்டின் கேட்கலாம். 12 டிஜிட் பேஸ்ட் ஆன் பயோமெட்ரிக். இட்ஸ் a proof of resident, not the citizenship. பயோமெட்ரிக் பேஸ்ட், ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ரெண்டுமே வைக்கலாம். எனேபிள்ஸ் ஃபார் டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபருக்கு. ஸோ ஒடிசி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன், முதல்ல இது என்னன்னா ஒரு டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்ல இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, இவங்க எல்லாத்தோட ஸ்டேட்டஸ். ஒரு ஸ்கூல்னா டாய்லெட்ல இருந்து, லைப்ரரியில இருந்து, லேப் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எப்படி இருக்குன்றதையும், ஒரு ஸ்டூடெண்டோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் ஹோலிஸ்டிக்கா மெயின்டைன் பண்ற ஒரு டேட்டா தான் இந்த ஒடிசி. ஓகேவா? நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்றது. யூனிக் ஸ்கூல் ஐடியும் உண்டு. ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ஐடி நம்பர் கொடுத்து அந்த நம்பர்ல இந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இந்த அகாடமிக்ல படிக்கிறாங்க அப்படிங்கறத ஃபுல்லா எடுக்க முடியும். எதனால? ஒடிசினால. கீ ஃபீச்சர்ஸ், வெப் பேஸ்ட் என்ட்ரி, டேட்டா வேலிடேஷன், ஜிஐஎஸ் மேப்பிங். ஸோ ஸ்கூல், இந்த ஸ்கூலோட இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனோட இருக்கிறது தான் இந்த ஜிஐஎஸ் மேப்பிங். லாஸ்ட் நியூஸ், கேபிள் கட்ஸ் லெட் டு டிஸ்ரப்ஷன் இன் பாரதி யூரோப் நெட் டிராபிக். ஸோ சிம்பிளா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிளவுட்னா என்ன, கேபிள்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கடல் இருக்குன்னா கடல் பரப்பு கீழே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல அதிகப்படியான டேட்டாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும், நெட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கிட்டத்தட்ட 95 to 99% ஆஃப் டேட்டாஸ் வில் பி டிராவல்டு ஆர் டிரான்ஸ்ஃபர்டு த்ரூ ஆப்டிக் கேபிள். ஓகேவா? இந்த கேபிள் போயிட்டு டேட்டாஸ் சேவ் பண்ற இடம் இருக்கு இல்லையா, ஒரு சர்வர், அதுதான் கிளவுட். ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ற மலக்கன் இல்ல மண்டேபிள் அப்படிங்கிறத ரெட்சியை கனெக்ட் பண்ற அந்த இடத்துலயும் ஒரு கேபிள், பாரதி ஏர்டெலோட கேபிள் லே பண்ணியிருந்தாங்க. அந்த கேபிள்ல இஷ்யூ ஆனதுனால டேட்டா சரியா போய் சேரல. அது மட்டும் இல்லாம இப்போ அங்க வாரம் நடக்கிறதுனால அதை ரிப்பேர் பண்றதுலயும் இஷ்யூவா இருக்கு. இதுதான் நியூஸ். ஓகேவா? இதனால யூரோப்புக்கு போக வேண்டிய டேட்டாஸை சென்ட் பண்றதுல இஷ்யூவா இருக்கு. அதனால ரீரவுட்டட்னா வேறு கம்பெனி மூலமா இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. கேபிள் கட் ஆனதுனால இந்த மீனா எஸ்எஸ் கேபிள் சிஸ்டம் இவங்க தான் அடுத்து அதை பண்ண போறாங்க. ஸோ அந்த கேபிள் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கெட் லாஸ் அப்படிங்கிறாங்கல்ல, லேட்டன்ட் பேக்கெட் லாஸ் லேட்டன்ட். ஸோ இப்போதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னா இங்க ஏதாவது டிஸ்ட்ரப்ஷன் ஆயிருக்கு இல்ல கட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது மிஸ் ஆயிடும், கரெக்டா போய் சேராது. 100% டேட்டானா அந்த 100% போயிட்டு சேராது. இந்த பேக்கெட்டுங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா டேட்டாஸ் தான். ஸோ அப்ப இந்தியாவில இருந்து யூரோப் போக வேண்டிய டேட்டாஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டுமே 90% இஸ் பேஸ்ட் ஆன் த டிஜிட்டல் சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங். நெட் டிரான்சாக்ஷன், பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல இருந்து, ஸ்டடிஸ் பர்பஸ்ல இருந்து, ஹாஸ்பிட்டல் நீட்ஸ்ல இருந்து எல்லாமே முழுக்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாகவே நடக்குது. ஸோ ஒன்ஸ் த கேபிள் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்டட்னா இட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் எவ்ரிதிங் இன் எனி எக்கானமி. அப்போ இட்ஸ்
பேக் போன் ஆஃப் எனி எக்கானமி எது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஓகேவா? கிளவுட் ரீரூட்டிங். ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக கிளவுட் மூலமா ரீரூட்டிங்னா வேற ரூட். இப்போ பாரதி ஏர்டெல் போக வேண்டிய இடத்துல டாடா வச்சு யூஸ் பண்றாங்க. அப்போ பாரதி ஏர்டெல் சரி பண்ணணும்னா அந்த வார் சரியாகணும், அப்புறம் தான் அதை சரி பண்ண முடியும். ரெட் சி கேபிள் ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆயிருக்கு, ஈரான் கான்ஃபிளிக்ட்னால அதை சரியா கொண்டு போக முடியல. நெட்வொர்க் அட்வைசரிஸ் அப்போ இப்போ செபி மாதிரி இருக்காங்க இல்லையா, அங்க நெட்வொர்க் அட்வைசரிஸ் ரிங் சென்ட்ரல் அப்படிங்கிறவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அவாய்ட் பாரதி, இந்த ஏர்டெல் கம்பெனி அவாய்ட் பண்ணிட்டு வேற இடத்துல வேற எதுவும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்டர் சி கேபிள், ஸோ இட்ஸ் அ ஃபைபர் ஆப்டிக் கேபிள். Fiber optic cable works on principle of total internal reflection. So அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது இந்த லாஜிக் மூலமா தான். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட், லைட் ஸ்பீட்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவ்வளவு வேகமா நடக்குது. ஓகேவா? ஆனா இந்த கேபிள் வந்து வல்னரபிள் டு எர்த்குவேக், ஷிப் ஆங்கர்ஸ் அண்ட் சபார்டைஸ். ஷிப் ஆங்கர்ஸ்னா இந்த ஆங்கர் போடுறாங்க இல்லையா, அப்போ அந்த கேபிளை அதை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் அதுல இருக்கிற இம்பாக்ட் வல்னரபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ சேட்டலைட்ல நடக்கிறத விட பல மடங்கு, அதாவது 95 to 99% வந்து அதிகப்படியான டேட்டா டிரான்ஸ்ஃபர், இன்டர்நெட் ஒர்க்கிங் ஃபுல்லா நடக்கிறது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளால தான். இந்தியா அண்டர் சி கேபிள்ஸ், இந்தியாவில் மேஜர் சிட்டிஸ்ல இருந்து சி கேபிள்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த எந்தெந்த சிட்டிஸ் அப்படின்னா மும்பை, சென்னை, கொச்சி. ஓகேவா? மிடில் ஈஸ்ட் தான் மேக்சிமம். நம்ம இந்தியாவில இருந்து மிடில் ஈஸ்ட் கனெக்ட் பண்ணி அங்க இருந்து யூரோப்புக்கு, இப்படி உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறது தான் இந்த கேபிள். கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இப்போ இந்த கேபிள் போயிட்டு ஒரு சர்வர்ல அட்டாச் ஆயிருக்கும் இல்லையா, டு ஸ்டோர் த டேட்டா, அதுதான் கிளவுட். ஓகேவா? அந்த கிளவுடை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் இருப்பாங்க, லைக் AWS, மைக்ரோசாஃப்ட் அசூர், இவங்கெல்லாம். ஓகேவா? கேபிள், சப்மரைன் கேபிள்ஸ், கிளவுட் ஓனர்ஷிப், சர்வீஸ் அவுட் சார்ஜஸ். மார்க் கொஸ்டின். Geopolitical conflicts such as Iran war can disrupt critical infrastructure like subsea cable. So global situationல இந்த கேபிள் மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது. கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆன் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. ஆமா, இதுதான் ஸ்டேட்மெண்ட். அனலைஸ் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ இப்போ இந்தியாவுக்கான இதோட சிச்சுவேஷன் சால்வ் எப்படி இருக்கும், சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், எப்படி அதை அட்ரஸ் பண்ணலாங்கிறது தான் கொஸ்டின். ஒரு 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி அட்வைட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா